இனிமேல் காகம் வீட்டு முன்பு கத்துனா சாதாரணமா விட்டுடாதீங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. வீட்டில் இதெல்லாம் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. தமிழ் பண்பாட்டில் இயற்கை நிகழ்வுகளுக்கும் ஆன்மீக அர்த்தங்களுக்கும் இடையே ஆழமான தொடர்பு உள்ளது. அந்த வகையில் வீட்டின் முன் காகம் கரைந்தால் அது ஒரு சாதாரண சம்பவமாக மட்டுமல்லாது ஒரு எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என பலரும் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கைகள் தலைமுறைகள் பின்பற்றும் ஜோதிட கணிப்புகளுடன் இணைந்தவை. வீட்டில் அடிக்கடி காகம் கரைந்து கொண்டே இருந்தால் வீட்டில் யாரேனும் சிகிச்சை மேற்கொண்டும் குணமடையாத நிலை அல்லது தொடர்ந்து மருத்துவ செலவுகள் அதிகரித்து வருவது போன்ற சிக்கல்களை இது சுட்டிக்காட்டலாம். இது அந்த வீட்டில் ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷத்தின் அறிகுறியாக இருக்கலாம். மேற்கு திசை யமதர்மராஜாவின் திசையாக கருதப்படுகிறது. அந்த திசையில் அமர்ந்த காகத்தின் மீது காகம் உட்கார்ந்து அங்கிருந்து கத்தினால் அது பெரும் தீக்கேடு அல்லது எதிர்பாராத பாதிப்புக்கான அர்த்தமாக கொள்ளப்படுகிறது. வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் மன அமைதி இல்லாமல் போவது, அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது போன்ற சிக்கல்களும் காகம் கரைவதற்கும் தொடர்பு இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இது வீட்டில் சக்தி சமநிலைமை இன்மையை குறிக்கிறது. இது போன்ற சமயத்தில் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி நந்தீஸ்வர பூஜை அல்லது கால பைரவர் வழிபாடு செய்வது நன்மை தரும். உங்கள் வீட்டில் இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமை, தேர்வுகளில் தோல்வி, முயற்சிகள் பலிக்காமை போன்றவைகள் தொடர்ந்து நிகழ்ந்தால் காகம் கரைந்ததையும் ஒரு எச்சரிக்கையாக கொள்ளலாம். குறிப்பாக அதிகாலையில் அல்லது மாலை நேரத்தில் காகம் வியப்புறும் வகையில் கத்தினால் அது எதிர்கால தடைகளுக்கான அறிகுறி என பார்க்கப்படுகிறது. இதற்கு தீர்வாக வீட்டில் கல்வி கடவுள் சரஸ்வதிக்கு பூஜை செய்தல் அல்லது நவகிரக சாந்தி ஹோமம் செய்தல் வழிகாட்டப்படுகிறது. உங்கள் முன்னோர்கள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையாமல் இருப்பதாகவும் அவர்களது ஆசீர்வாதம் இல்லாத நிலைதான் வீட்டில் தொடரும் பிரச்சனைகளுக்கு காரணம் என இந்த காகத்தின் கரைப்பு மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் விளைவாக குடும்பத்தில் மன அழுத்தம், பொருளாதார சிக்கல்கள், எதிர்ப்பு சக்திகள் அதிகரிப்பு போன்றவையும் ஏற்படக்கூடும். வீட்டின் முன் காகம் தொடர்ந்து கரைந்தால் அதை கண்மூடித்தனமான நம்பிக்கையாகவோ அல்லது பயப்படக்கூடியதொரு அம்சமாகவோ பார்ப்பதற்கில்லை. ஆனால் நம் முன்னோர்களின் ஆழ்ந்த பார்வை, அனுபவம் மற்றும் ஜோதிட கணிப்புகளை மதித்து இதை ஒரு எச்சரிக்கை என எடுத்துக்கொண்டு அதற்கான நிவாரண முறைகளை மேற்கொள்வது நல்லது. பித்ரு பூஜை, திதி தர்ப்பணம், தீப பூஜை, தானம் போன்ற வழிபாடுகள் மூலம் இந்த தோஷங்களை சமாளிக்க முடியும். வீட்டில் அமைதி மற்றும் நல்ல சக்திகள் நிலவ இந்த மாதிரியான ஆன்மீக அறிகுறிகளை புரிந்து செயல்படுவது அவசியமாகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.